நாங்கள் எல்லாரும் காப்பி எடுத்துக்கோங்க. அத்தை, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா அத்தை? நல்லா இருக்கா? வீடெல்லாம் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்து என்ன செய்ய போகிறோம்? நம்ம இங்கேவா இருக்க போகிறோம்? 2 மாதமா 3 மாதமா இருந்துட்டு போக போகிறோம். அதே இல்லாமல் வீடுனால பெரிய வீடாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப காட்டு பழைய காட்டு வீடாக இருக்குது. நம்ம இருக்கும் போது பார்த்து பருவஞ்சி இருக்கணும். பிறகு இடிஞ்சு கிடிஞ்சு விழுவாமல் இருக்கணும். என்னது இடிஞ்சு விழுந்துடுமா? என்னம்மா சொல்கிற? அவ்வளோ பழைய வீடாக இருக்குன்னு சொல்கிறேன்டா. நீ வேற இடிஞ்சு விழுந்துடாண்டா. இடிஞ்சாடா விழுந்துடான். ஏன்டா அப்படி பயப்படுறீங்க? மாப்பிள்ள, அதெல்லாம் உழுவாது. நீங்கள் வேற பயப்படாதீங்க. பழைய வீடாக இருக்குன்னு சொல்கிறாங்க அத்தை. சின்ன வீடாக இருந்தாலும் அதே குறை இது குறைம்பாலும் இருக்க இடம் இல்லை, உட்கார இடம் இல்லைண்டு. பெரிய வீடாக பார்த்து கொடுத்தாலும் இடிஞ்சு விழுந்துடும், கஞ்சி விழுந்துடும், அப்படி இப்படியும் பாழுவேன். ஏதாவது நொட்டனா சொல்லுவாளுவேன். நான் என்ன நொட்டனா சொல்கிறேன்? வீடு பழசாக இருக்குன்னு சொல்கிறேன். காப்பி எடுத்துக்கோங்க. நான் அதுக்கு மேலே பேசினா சண்டை வந்துட போகுது. கொடுங்க அத்தை, காப்பியெல்லாம் குடிங்க. காப்பியை குடிமா. உன் அத்தைக்காரி இருக்காளே, ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. சரியான குறை சொல்லியா இருக்க? புறணி கல்வியா இருக்கா? புறணி கல்வியா? நீ ஏமா அதெல்லாம் கண்டுக்கிறேன்? குடிமா, காப்பியை குடிமா. வீடு பழசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பிறகு பழசாக இருக்குண்டா. அந்த முதல்ல இந்த மந்த வீடு மட்டும் பெரிய பழசா? இந்த வீடாச்சும் திண்ணி இருக்குது. வாசலில் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கலாம், போகலாம், வரலாம், உட்காந்துருக்கலாம், நிற்கலாம். கொஞ்சம் இடமா இருக்குது, வாசலாக இருக்குது. அங்கே ஏதாவது ஒரு வாசம் இருக்கா? ஒன்றும் இருக்கா? தெருவில் தான் உட்காந்துக்க இருந்துச்சு, படுத்துக்க இருந்துச்சு. அப்படியே இருந்து பொழுத போக்குச்சு. அதுக்கு இந்த வீடு எத்தனையோ பங்கு தேவலாம். இப்போ வீடுலாம் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அது என்ன ஒரு நொட்டான பேச்சு? வேற நொட்டான பேச்சு. சரி சரி, காப்பி ஆறாயிட்டியும். காப்பியை குடிங்க. குடிமா. அத்தை, வாசலில் உட்காந்துருக்கோங்களா? காப்பி கொடுத்தீங்களா? கொடுத்தாச்சு. ஆமாம், அந்த ரகு தம்பி இருந்தானே, அவனுக்கு யார் காப்பி கொண்டு கொடுத்தா? நான் தான் கொடுத்தேன் அத்தை. குடிச்சிட்டாரு அவரும். கொடுத்துட்டேன். பட்டுக்கு காப்பி கொடுத்தாச்சா? பட்டு ரூமில் இருக்கா அக்கா? நான் தான் கொண்டு காப்பி கொடுத்தேன். அவருக்கு கொடுத்தாச்சு. ஆமாம், அவன் மாமனாருக்கு காப்பி கொடுத்துட்டியா? அவர் எங்கே? மாமாவுக்கு காப்பி கொடுத்துட்டேன் அத்தை. இந்த ஹாலில் படுத்து கிடக்கு மாமா. ஹாலில் படுத்து கிடக்காரா? ஏன்? உட்காந்து தானே கிடப்பாரு. ஏன் படுத்து கிடக்காரு? என்னமே தெரியல, படுத்து கிடக்கு. ஆமாம், அந்த 2 குட்டியும் அங்கே அவ்வளோ காப்பி கொடுத்தாச்சா? அவ்வளோ அந்த கொல்லா ஹாலில் உட்காந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு உட்காந்துருக்காளுவாக்கா. காப்பிலாம் கொடுத்தாச்சு, குடிச்சிட்டு ஆளுவா. இங்கே நல்லா வீடு பெருசாக இருக்குன்னு ஒன்று ஒரு திக்கெல்லாம் உட்காந்துருக்கு. பிறகு அங்கே எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து கிடக்கும். மூச்சு விட இடம் இல்லாமல் இங்கே திக்காளுக்கு ஒன்று உட்காந்து கிடக்கு. வீடு பெருசாக இருக்குண்டு. ஆமாம் அத்தை, வீடு பெருசாக இருக்குது, வசதியாக இருக்குது அவளுக்கு. எல்லாம் திக்காளுக்கு ஒன்று உட்காந்துருக்கு. இப்போ சாப்பாடுக்கு கூப்பிடும் போது, காப்பி கொடுக்கும் போது ஒருத்தவங்கள தேடி போய் கொடுக்க வேண்டியா இருக்குது. அங்கே ஒரே இடத்துல கொடுத்துருவோம். இது என்னடி இது வம்பா இருக்குது? அங்கே ஒரே இடத்துல உட்காந்து எல்லாருக்கும் கொடுத்துடலாம், சாப்பாடு வச்சு கொடுத்துடலாம். இங்கே திக்காப்பி ஒன்று கூப்பிடணும். பிறகு ஒன்றுக்கா சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும். பிறகு இது ஒரு தொல்லையா? என்னக்கா இப்படி சொல்கிற? வீடு சின்னதாக இருந்தாலும் சின்னதாக இருக்குங்கிற. இப்போ பெரிய வீடு பிடிச்சிருக்காரு மாப்பிள்ளை. திக்கா உட்காந்துருக்குதுவா? உட்காந்துட்டு போட்டோமே இப்படி சொல்கிறேன். ஏன்க்கா நீ வேற? ஏண்டி ஒன்று அஞ்சு பேடி கூப்பிட முடியும்? அதெல்லாம் பார்த்தா என்ன அத்தை செய்கிறது? அந்த மனுஷன் பயந்துக்கிட்ட உட்காந்துருப்பாரு. எப்படி போய் தனியாக போய் அங்கே போய் படுத்து கிடக்காரு? மாமா சொல்கிறீங்களா அத்தை? ஏதாவது ஒன்று பயந்தா மாதிரி தெரிஞ்சிச்சு மாமா உங்களை விட்டு வந்தானா நவராது. அதை வர சொல்லாதே. இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு என்னை விட்டு நவராமல் உட்காந்து நடக்க போகிறான் மனுஷன். ஏக்கா, நீ தானக்கா மாமாவை கண்டு தேடினேன். அதுக்கு தான் சொல்கிறா. ஆமாம், தேடுற. நீ வேற காப்பி கொடுத்தியான்னு கேட்கறதுக்கு பேசுகிற ஆளுவா. வைத்தியம் இங்கே நல்லா இருக்குல்லடி. எல்லாம் காத்தோட்டமாக இருக்குது, பூலாம் அழகாக இருக்குது, பூச்செடிகள்லாம் நிறையா வச்சிருக்கோடி. இந்த வீட்டு ஜனம் வச்சுருந்துருக்கோப்ப இருக்குது. கொள்ளையிலேயே நிறையா செடி கொடியெலாம் இருக்குது பாரு. ஆமாம், ரோஜாப்பூ செடியெலாம் நிறையா இருக்குடி கொள்ளையில். ஆனால் பூவை காணும். நாளை மறுநாள் பூத்துச்சுன்னா நம்ம பிச்சு வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் தண்ணிலாம் ஊற்றணுமா? நம்ம தான் பார்த்துக்கணும். ஆமாம், நம்ம தான் பூலாம் பிச்சுக்கிறோம், நம்ம தான் தண்ணிலாம் ஊற்றணும். இதுக்குன்னு ஆளாக வருவாங்க. ஆனால் நைட்டு வேறு படுத்துக்கலாம். காத்தோட்டமாக இருக்குது, கொலை கதவுல சாத்திட்டு. ஆனால் இந்த பக்கம் திறந்து கிடக்கு, பயமாக இருக்குது. என்ன பயம்டி? படுத்துக்கலாம்டி. ஊஞ்சலிலே படுத்துக்கலாம் பாருக்கு. நல்லா ஆட்டி விட்டு படுத்தா சுகமான தூக்கம் வரண்டி. ஆமாம், ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குல்ல. ஆமாம், தூக்கம் தான் வருது.
ஊடு நல்லா வசதியாக இருக்குல்ல? ஊடு நல்லா வசதியாக பெரிய வீடாக நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தான் வசதி பத்தலை. என்னடி இது வசதி பத்தலண்டா? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடி, தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? அங்கே வாசலில் போய் காற்று வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரகுகிட்ட பேசிகிட்டு இருப்பேன். ரகு வாசல்லையே உட்காந்துருப்பாரு. பேசிட்டு வருவேன். ஆனால் இங்கே ரகு ரூம்லேயே உட்காந்துருக்காரு. வெளியே வர்றதுக்கு அவருக்கும் வேலை இல்லை, வரவும் முடியாது. வந்து இங்கே பேசினா வர எல்லாருக்கும் தெரியும் எங்கே போகிறாரு எது போகிறாருன்ட்டு. எல்லாம் பின்னாடியே வந்து பார்க்கும். நீனும் பேச முடியாது, அவரும் பேச முடியாது. காற்று வாங்கிட்டு எங்கே நிற்கவும் முடியாது. எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சா? ஏன்டி உன்னை பற்றி எனக்கு தெரியாது, இப்போயா பார்த்துட்டு இருக்கேன். நீ ரகுட்ட பழகினத்துலேருந்து ஒரு மாற்றமாக தானே இருக்கிற. என்னடி எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி சொல்கிற? ஆமாடி, அப்படித்தானே தெரியுது. உங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல. சத்தமாக பேசாதடி, யார் காலையாச்சும் வந்துட போகுது. எல்லாம் அந்த ஹாலில் உட்காந்து கிடக்கு. இங்கே எப்படி கால் விழுவோம்? என்ன கத்தின வர காலையே விழுவாது. ரகுட்ட எப்படி தான் பேசுறதுன்னு தெரியலடி. அவர் தனியாக வெளியே போய் பேசுவோன்னு கூப்பிட்றாரு. எப்படி போக முடியும்? அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுடி, நடக்காது. என்னடி இப்படி சொல்கிற? அதுக்குள்ளே இப்படி ஏங்குற? இங்கேருந்து போக முடியுமாடி? என்ன சொல்லிட்டு வெளியே போவ? அதாண்டி தெரியல. அங்கேயாச்சும் வாசல்லையாச்சும் அவர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் என்ன பார்த்தாரு, நான் அவரை பார்த்தேன். இப்போ அவரை பார்க்கவும் முடியல, அவர்கிட்ட பேசவும் முடியல. என்ன செய்யுதுன்னு தெரில. அவரும் என்னை பார்க்காம ரூம்லேயே உட்காந்துருக்கிறாரு. அவர் ரூமை விட்டு வெளியே வந்து இங்கே ரெண்டு பேசியிருந்தாலும் எல்லாரும் என்னாடி நினைக்கங்க, என்ன எதுன்னு கேட்காதுவோ. எங்கள் அம்மா ஒன்றே போதுமே. ஆமாம், உங்கள் அம்மா ஒன்றே போதும். ஊரே டம்ட்டா அடிச்சுடுவாங்க. என்னடி பேசுவா? அவரும் வெளியே வர முடியாது, ரூம்லேயே தான் உட்காந்துருக்காரு. வெளியே வந்தாச்சு நிற்க மாட்டார். அவர் வெளியே வந்தாலும் பேச முடியாதுடி. ரூமில் என்ன டிவி கிவி இருக்காடி? எப்படி அவருக்கு பொழுது போகுது? ரூமை விட்டு வெளியே வராமல் இருக்காரு. தெரியலையே, டிவி இருக்கா என்னாடி தெரியலையாடி. நம்மளுக்கு என்னாடி தெரியும்? நம்ம அந்த ரூமுக்கு போக முடியாமா? நீட்டாக போக முடியாமா? நாட்டாக போக முடியாமா? அவர் இருக்கும் போது ஏன் அந்த ரூமுக்கு போகிறீங்கன்னு இதோ கேட்காங்க. மாமாவே சொல்லிட்டாரு ரகுக்குண்டு அந்த ரூம் உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த ரூமுக்கு நம்ம எப்படி போகிறது? அதாண்டி அவர்கிட்ட பேசலாம் முடியலடி. அதுக்குன்னு சோகமாக ஆகிடாத. ஏதாவது ஒன்று கிடைக்கும், பார்ப்போம். என்ன கிடைக்க போகுது? அப்படியே புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். அதுக்கு ஒரு வழி பிறக்கண்டி, கவலைப்படாத. இந்த பூவெல்லாம் பாரு, அழகாக இருக்குது. இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது பொழுது போகிறதே தெரிய மாட்டேது. என்ன செய்யுதுன்னு தெரியலடி. நேரம் ஆயிடுச்சுடி, நைட்டு ஆயிடுச்சு. அப்புறம் காண்டு வர தேடுங்களேன். உங்கள் அம்மாவுக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் அங்கே உட்காந்துருக்கிறது. ஏண்டி இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்கீங்க? கொள்ளகத்தை வர திறந்து போட்டுட்டு கொசுலாம் வந்துடாது. வாங்கடி உள்ளே வாங்க, அங்கே வாங்க. அம்மா வந்துடுச்சுடி. அம்மா, அப்பா, தாத்தாலாம் இங்கே? தாத்தா, அப்பா, மாமா, அந்த பாட்டி எல்லாரும் இன்னொரு ஹால் இருக்குல்ல, அதில் படுத்து கிடக்குவோம். பட்டு அத்தை? பட்டு அத்தை அந்த ரூமில் படுத்து கிடக்காது. சொட்டு கொண்டு ரூமெல்லாம் இருக்குது. திரும்ப கொள்ள வர முடியல. ஒரே ஒரு கட்டில் ஒன்றே போட்டு வச்சிருக்கு. அந்த கட்டிலில் அத்தை படுத்து கிடக்கா. கீழே வர யாரும் பாய வச்சு படுக்க முடியாது பிறகு. அந்த அளவுக்கு இருக்குது ரூமு. இன்னொரு ரூம் இருக்குன்றாங்களே, அந்த ரூமில் யார் படுத்து இருக்கா? என்னடி அந்த ரூமை சொன்ன கொண்டு ரூமு தான். ஒரு கட்டில் ஒன்றே தான் போடலாம். கீழெல்லாம் யாரும் படுக்க முடியாது. அந்த ரூமில் தான் அந்த தம்பி ரகு தம்பி படுத்தா இருக்குல்ல, ஊர்லேருந்து வந்தது. ஏம்மா, தாத்தா தான் பயப்படுவார், எப்படி தனியாக அங்கே படுத்து கிடக்காரு? என்னடி ஒரு கேள்வியாக கேட்டுட்டு படுத்திருக்கிற? தாத்தா நான் ஒண்டியாக படுத்திருக்காரு. அங்கே தான் அப்பா, மாமா, அந்த பாட்டி எல்லாம் படுத்து கிடக்குதால. அப்புறம் என்ன பயம்? பயமா இருந்தால் நீனும் போய் துணைக்கி போய் படுத்துக்கேன் தாத்தாக்கு. அம்மாடியோ, நான் போக மாட்டேம்மா. ஏற்கனவே தாத்தா பயமாக இருக்குன்னு கத்துவார். அவர் கத்துற எனக்கு பயம் வந்துடும். அப்படா பேசாமல் படுத்து தூங்குங்க. லேட்டாக ஆகுது. மணி 11 ஆக போகுது. தூங்கி முழிங்க. காலைல நேரத்தில் எந்திரிக்கணும். காலை நேரத்தில் எந்திரிச்சு எங்கே பெரியம்மா போகிறோம்? ஏண்டி எங்கேயாவது போனால் தான் எந்திரிக்கணுமா? சம உண்டு படுங்கடி. காத்தே வரமாட்டேது பாட்டி.
காற்றே வரமாட்டேதுண்டா இந்த சுற்றுத ஃபேனு எல்லாருக்கும் தானே வருது. அதான் ஃபேனு, வேறு ஃபேனு எங்கே இருக்குது? இந்த வீட்டுக்கார ஜனம் அறையில் மட்டும் 2 ஃபேனு போட்டிருக்கோம். இந்த ரூமில் ஒரு ஃபேனு, இந்த ரூமில் ஒரு ஃபேனு, அந்த கட்டிலுக்கு நேராக வேறு ரூம் ஃபேனே இல்லையே. இந்த ஃபேனை தான் எங்கே தான் வச்சுக்கணும். அப்பா அதுவும் அப்பாலாம் எப்படி படுத்து கிடக்குதுவோ ஃபேன் இல்லாமல்? அதுவும் இதே மாதிரி ஒரு ஃபேனு தான் வைத்தியக்கு வச்சுக்கிட்டு படுத்து கிடக்குது. இத்தனை பேருக்கும் ஒரு ஃபேனு தான், 2 ஃபேனு தான் இருக்குது, கை ஃபேனு. அதுவும் ஒரு ஃபேனு வச்சுருக்கோம், நம்மளுக்கு ஒரு ஃபேனு. அதான் அந்த 2 ரூமுக்கும் 2 ஃபேனு அது வீட்டுக்கார ஜனம் போட்டதான், அது போட்டுருக்கு. அதில் அத்தையும் அந்த ஊரில் தான் அந்த தம்பியும் படுத்து கிடக்கும். ஓ அப்படியா பாட்டி? இங்கே படுத்து கிடக்கிறமே முத்தத்தில் திடீர்னு மழைக்குள்ள பெஞ்சா என்ன செய்யறது? மழை பெஞ்சா நனைஞ்சு போக வேண்டியதான், மழை பெஞ்சா நனைஞ்சிக்க வேண்டியதான், வெயில் அடிச்சா காஞ்சிக்க வேண்டியது தாண்டி. செம பறவை மூடிக்கிட்டு. ஐயோ ஐயோ, மழை பெஞ்சா என்ன செய்யறது இப்படி சொல்லுது பாட்டி? வைதேகி மழைலாம் வராது, செம படுத்து தூங்குங்க. மழை வராதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? மழை வர்றது யாருக்காவது தெரியுமா? ஏண்டி மழை பெய்யறதா இருந்தால் மானம் எட்டாது, நல்லா தானே வெள்ளி பூத்து இருக்கு. மானம் எட்டுச்சுண்டா எல்லாம் வெளியே போய் அந்த வெளியே படுத்துக்கும். இப்படியே ஒன்று படுக்க சாமா, இங்கே தான் நல்லா காற்று ஓட்டமாக ஜில் ஜிலுண்டு இருக்கு. மாயா கேட்டியா? ரகு இந்த ரூமில் தான் படுத்து கிடக்காரு, 8th ரூமில். நம்ம இருக்கிற 8th ரூமில் ஜன்னல் வேறு மே ஜன்னல் மட்டும் திறந்து இருக்குடி, கீ ஜன்னல் சாத்தி இருக்கு. அப்படியாடி சொல்கிற? காதில் வந்துட போதுடி. ஏய் தூங்காமல் என்னடி அங்கே குசு குசு மந்திரம் ஓதுறீங்க? ஒன்றும் இல்லை பாட்டி, நீ செம படுத்து தூங்க. கொட பேசிக்கிட்டே கிடக்குற. அக்கா ரொம்ப பேசுறது தான் தெரியுது அவ்வளோவுக்கு, அவ்வளோ பேசுறது தெரியல அக்கா. அதானே உன்னை கண் தேடுதே உறங்காமலே, உன்னை கண் தேடுதே. ஏய் மாயா, என்ன பாட்டுலாம் பாடுற? என்ன பாட்டு கிடக்கிறேன்? அத்தை ராத்திரில என்னடி பாட்டு? அதான் உன்னை கண் தேடுதாம்ல, யாரை தேடுது? பாட்டி அப்படி ஒரு பாட்டு இருக்கு, அதை பாடுறாவ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை கண் தேடுதே. இப்போ தொடப்பக்கட்டை எடுத்து அடிக்க போகிறேன், அதுதான் தேடுது. என்ன உன்னை கண்ணு தேடுது? அத்தை இதே மாதிரி பாட்டை இருக்கு அத்தை, பழைய பாட்டை இருக்கு, அதை பாடுறாளோ. நீங்கள் விடுங்களேன், சமப்படுத்தி தூங்குங்களேன். என்ன நீ பேசுகிற? அத்தை ராத்திரியில் என்ன பாட்டு பாடுறாளுவா? கண்ணை தேடுது, நம்மளை யாரை தேடுதுன்னு கேட்குறேன். தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு வந்தா கேட்கமா யாரை தேடுதுண்டு? மாயா தொடப்பக்கட்டங்க வந்தாலும் வந்துடண்டி, வாய் முடிட்டு செம பர்றி. ஏமா அப்படி இருக்கிற? என்னத்த சொல்கிறது தெரியல. ஒன்றும் சொல்ல வேணாம், சாமா கண்ணை மூடி தூங்குங்க. கண்ணை மூடி தூங்குனா தான் தூக்கம், கண்ணை முடிச்சுக்கிட்டே இருந்தா அப்படி தூக்கம் வரும். ஏன்டி இவ்வளோ இருக்குன்னா பைத்தியம் பிடிச்சி வச்சா? என்ன எதோ பேசுகிறாளுவோ? அதான் ஒன்றுமே புரியலக்கா, என்ன பேசுகிறாவுண்டா தெரியல. 2 பேரும் ரொம்ப மோசமாயிட்டாளுவா. மாயா சும்மாரிடி, தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு வந்து அடிக்க கிடைக்க போதுவா? முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறதுவலா, தூங்குதுவலா? ஏண்டி எல்லாரும் முடிச்சுக்கிட்டு தானே இருக்கோம், முடிச்சுக்கிட்டு தான் இருக்குதுவலா, தூங்குதுவலாண்டி யாரை கேட்குற? யாரடி கேட்குறீங்க? ஒன்றுமே புரியல எனக்கு. அம்மா உனக்கெல்லாம் புரியாது, சாம படுமா. ஒன்று ட்ரிப்பு பேச்சு மட்டும் வெளியே வந்துச்சு, போய் தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு வந்து 2 பேரையும் சாத்துன்னு சாத்துடுவான். என்ன பிசாசு பிடிச்சிருக்குன்னு தெரியல 2 பேருக்கும். மாயா செம படுத்துறீ.